சொல்கிறதுனாக்கா, எப்போவுமே வந்து சப்ளையர் செய்கிற சார் சப்ளையர் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் வர்ற கஸ்டமரை ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக கேர் பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னொன்று விஷயம் வந்து பிரியாணினாவே சூடாக கொடுத்தா தான் அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் இல்லாமல் தெரிஞ்சிச்சு எனக்கு. பிரியாணி சூடே இல்லை எனக்கு. மீதியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான்னு பூண்டு கிரேவி, பூண்டு சீஸ் கிரேவி வேறு லெவலாக இருந்துச்சு. சிக்கனும் அந்த மைனஸும் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் மட்டும் நீங்கள் சிக்கன் ஃப்ரையை மட்டும் சாப்பிட்டா உப்பு அதிகமாக தெரியும். மைனஸோடு சேர்த்து சாப்பிட்டா காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். சிக்கன் நூடுல்ஸ் வந்து வேறு லெவல் நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஹோட்டலுக்கு வந்தாவே பராமரிக்கிற சார் வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதுதான் எங்கேயும் மிஸ் ஆச்சு. அது நம்ம கேட்டு வாங்குகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோ இன்னும் நல்லா பிடிச்சிருப்பேன். நான் வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் வீடியோ என்னால் பிடிக்க முடியல சரியா. வேறு லெவல் நல்லா இருக்குது. சாப்பாடெல்லாம் தரமாக இருக்குது. எனக்கு பிரியாணினாவே சூடாக இருக்கணும். அப்போ தான் ஆர்வம் வரும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மைனஸ்ஸு. இன்னொன்று வந்து சப்ளையர் பண்ணுற சார் வந்து கொஞ்சம் அதிகமாக வர கஸ்டமருக்கு ஆர்வத்தோடு போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஆர்டரை. அது எங்கோ ஒரு அடிபட்டுச்சு எனக்கு. சாப்பாடெல்லாம் தரமாக இருக்குது. மக்கள் தைரியமாக போய் அங்கே போய் சாப்பிடுவோம். தரமான சாப்பாடு. என்ன சாப்பிட்டாலும் சொல்லிடணும். முதல்ல அதிகமாக சூடு இருக்கட்டும்னு சொல்லி கேட்டு வாங்கிங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் சாப்பாடு.